வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் ஜிஎஸ் சீசன் 1 எபிசோட் 31. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வளவலன்னு பேசாம எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல சாவு சாவுன்னு சொல்லி ஹீரோ வந்து அந்த டீமன் பொண்ணு வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஆடியன்ஸ்ல இருக்க அந்த மொட்டை தலையை வந்து சொல்றான், ஒருவேளை பிரதர் அந்த டீமன் பொண்ணு வந்து தோக்கடிச்சிருவாளோ, அப்படி தோக்கடிச்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கான். பக்கத்துல இருக்க இன்னொருத்தன், முதல்ல பாத்தியா அந்த டீமன் பொண்ணு தான் வந்து பிரச்சனையே வந்து ஆரம்பிச்சான். அடுத்து அங்க சீனை கட் பண்ணிட்டு எங்க தாவோஸ்டர் சூரியசியம் தான் கட்டுறாங்க. சீனியப்படுத்த இருக்காங்க, என்ன நடக்குதோ அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நினைக்கிறாங்க, ஒருவேளை நம்ம ஹீரோடைய ட்ரெஸ் எல்லாம் உருவிட்டு அந்த பொண்ணு ஏதோ பண்ணிருவாளா அப்படின்னு சொல்லிட்டு கிங் மேடி அங்க பார்த்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வந்து கத்துற சவுண்ட் தான் கேக்குது. அங்க என்ன நடக்குது, பிரதர் ஜியோசுவை பத்தியா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு சொல்லி சூரிய சிஸ்டர்னு சொல்றாங்க. என்ன அதே அந்த துரோகேசுடன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா. ஹீரோ என்னடான்னா அந்த டீமன் பொண்ணு மேல ஏறி படுத்துட்டு அந்த டீமன் பொண்ணுடைய நெஞ்சிலேயே போட்டு குத்திட்டு இருக்கான். அந்த பொண்ணு வலி தாங்க மாட்டாப்புல வந்து கத்திட்டு இருக்கு. ஐயோ என்னால முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோவே அடிச்சு அந்த பொண்ணு டயர்ட் ஆகிற அளவுக்கு அடிச்சு ஹீரோ அந்த பொண்ணை வந்துட்டு வீழ்த்திடுறான். ஜிங்ஜோவான் பாக்குறான், பட்டர்ஃபிளை எம்ப்ரஸே வந்து இவன் வந்து தோக்கடிச்சிட்டானா. தான்யாவோ டிவைன் பார்பரியன் கான்ஸ்டியூஷனை விட பிரிமோடியல் கார்டு கான்ஸ்டியூஷன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படின்னு சொல்லி அவனே ஆச்சரியத்துல பார்த்துட்டு இருக்கேன். அந்த டீமன் பொண்ணு கல்ல சொல்றான், நீ உண்மைக்குனே ஒரு அமேசிங்கான ஹியூமனா தான் நீ இருக்க. நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான்யாவோ தேசத்துக்கு வா. அங்க நான் கன்செப்ஷனா இருக்கலாம். கன்செப்ஷனஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, கல்யாணமாகாம ஒரு ஆணும் பொண்ணு வந்து ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்கல்ல, அதுக்கு பேர் தான் வந்து கன்செப்ஷனஸ். ஆமா, அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றா அப்படின்னு சொல்லி சீரியஸ் சிஸ்டர் போக ஆக்கு தாவஸ்டர்ங்கிறாங்க. அந்த மான்சர் லேடி என்னடான்னா இவ்வளவு நேரம் வந்து அர்கண்டா வந்து நடந்துட்டு இருந்தான். இப்ப என்னடான்னா ஹோலிசன் வந்து அவளை ஃபாலோ பண்ணிட்டு மாஸ்டர் தேசத்துக்கு வரணுமா. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும் பாரு அப்படின்னு சொல்லி தாவஸ்டர் சொல்ல கிங் மேடியும் பாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த துரோகேசனுக்கு நிறைய லக் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எல்லா பொண்ணுங்களும் அவனவே தேடி போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவன் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு நான் பாடம் கற்பிப்பேன் அப்படின்னு சொல்லி கிங் மேடி அந்த இடத்துல நினைக்கிறேன். அங்க சீனை கட் பண்ணிட்டு அந்த மான்சர் லேடியும் ஹீரோ பேசுறதான் வந்து காட்டுறாங்க. நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டே தானியாவோ தேசத்துக்கு வா. அங்க நான் உன்னை நல்லபடியா வந்து பாத்துக்கிறேன். நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படிங்கறத கூட நான் இப்பயே வந்து டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் பொண்ணு நம்ம ஹீரோ கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கேன். ஜிங்ஸோ அவன் சும்மா இருக்க மாட்டாம, கன்கிராச்சுலேஷன் பிரதர், உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய நியூ பாண்ட் வேற வந்து கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் சைட்ல இருந்து கலாய்க்க ஹீரோ அந்த பொண்ணோட கையை வந்து தட்டி விட்டுறான். முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு, நான் இந்த ஹெவன்லி படிக்கட்டுல நான் வந்து மேலே ஏறி போகணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்து ஹோலி இக்னஸ் முன்னாடி வந்து மண்டிக்கிட்டு எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி ஹோலி இக்னஸை பார்த்து அந்த பொண்ணு வந்து கேட்கிறான். அம்மா இவன் வந்து என்ன பண்றான், இவளோட கல்யாணத்துக்கு என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கறாங்களா அப்படின்னு சொல்லி ஹோலி இக்னஸ் ஒரு நிமிஷம் சாக்கிங்களா. ஏய் கோல்டன் ஏபி, உன்னுடைய ஜூனியருக்கு வந்து என்னாச்சு, எந்த ஒரு ஆம்பிஷனுமே அவளுக்கு வந்து கிடையாதா. போலீஸ்னா அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லி வந்து நினைக்கிறான். அதுக்கு அந்த கோல்டன் ஏபியும் சொல்றான், ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சண்டை போட்டையில அவ தலையில வந்து அடிபட்டு இருக்கும், அதனாலதான் அவ இப்பெல்லாம் வந்து பேசுறான். ஏய் பட்டர்ஃபிளை எம்ப்ரஸ், முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. சீனியர் ஒரு நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுங்க. நான் தாய் சுஜி கிட்ட என்னுடைய கல்யாணத்தை பத்தி மட்டும் தான் பேசினேன். என் கல்யாணத்துக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு அவங்ககிட்ட இன்னும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருக்கும் போதே அந்த போர்ட்டலுக்குள்ள அவனை வந்து ஒரு கை வந்து இழுத்துட்டு போயிருது. அவங்க ஆடியன்ஸா இருக்க அந்த மக்கள் எல்லாம் அதை பார்த்து வந்து சிரிக்கிறாங்க. அதே செய்யறதுல அவங்க வந்துட்டு ஒலியும் வந்து கேக்குது. ஹோலிசன் ஜியேசு அவர் ஹெவன்லி படிக்கட்டுல மேலே ஏறிட்டாரு. இதுக்குள்ள ப்ரீவியஸ் ரெக்கார்டு எல்லாத்தையுமே அவர் வந்து பிரேக் பண்ணிட்டாரு. இந்த ஹோலிசன் செருமனியில நடத்தப்பட்ட அந்த டெஸ்ட்ல அவர் வந்து பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விட ஹீரோ தான் வந்து கட்டுறாங்க. ஹீரோ வந்து அந்த ஹெவன்லி படிக்கட்டோட உச்சியில வந்து நின்னுட்டு இருக்கான். இந்த படிக்கட்டுல நிக்கிறப்ப என்னுடைய பிரேக் த்ரூ எல்லாமே சிஸ்டர் ரொம்ப ஃபாஸ்டா கொடுக்குற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஜியோசு இதுக்கு முன்னாடி உள்ள ரெக்கார்டு எல்லாத்தையுமே வந்து பிரேக் பண்ணிட்டாரு. ப்ரீவியஸ் ஹெவலிசன்ஸ் எல்லாரும் வச்சிருந்த ரெக்கார்டு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரிமோடியல் கார்டு கான்ஸ்டியூஷன் அது உண்மைக்குனே ஒரு அசாதாரணமான ஒண்ணுதான். ஏன்னா இன்னைக்கு உள்ள நிலவரத்துல இந்த ராஜ்யத்துல உள்ள கல்டிவேஷன்லயே அதை விட ஸ்ட்ராங்கான கல்டிவேஷன் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைச்சிட்டு அவனோட ஸ்வாட்ல ஏறி கியூமியண்டி இருக்க இடத்துக்கு தான் வரான். சூரிய சிஸ்டரும் தாவஸ்டர் தான் முன்னாடி 2 பேர் வராங்க. சீனியர் ஜிஎஸ், நீங்க உண்மைக்குன்னே இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருந்தீங்க. ஆமாமா, அது வந்து மோசம் இல்ல அப்படின்னு சொல்லி கிங் மேடி சலிச்சுக்கிட்டு சொல்ல, நீ முதல்ல அந்த ஸ்டேஜுக்கு போ. ஹோலி மாஸ்டர் உனக்கான அந்த பரிசை வந்து அங்க வந்து வச்சிருக்காங்க. நீ முதல்ல அவங்கள போய் மீட் பண்ணுன்னு சொல்லி கிங் மேடி சொல்ல, சரிங்க மாஸ்டர், நான் உங்களை வந்து அப்புறம் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கண்டுக்கிறாத மாதிரி போறான். அந்த துரோகி சீடன் இப்ப என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. ஜியோசு, நீ இன்னைக்கு வந்து ஹோலி சன்னா வந்து பதவியேற்க போற. உனக்கு நான் முதல்ல 2 சாய்ஸ் தரேன். ஃபர்ஸ்ட் சாய்ஸ், ஹோலி கிரவுண்ட் உனக்கான நிறைய கல்டிவேஷன் ரிசோர்ஸ் வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம கிரேட் கல்டிவேட்டர்ஸ் அவங்க உன்னை எப்பயுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. உன்னுடைய ஃபியூச்சர் அது ரொம்ப ஸ்மூத்தாகவும் பிரைட்டாகவும் இருக்கும். செகண்ட் சாய்ஸ், ஹோலி கிரவுண்ட் உனக்கான எந்த ஒரு கல்டிவேஷன் ரிசோர்ஸையுமே வந்து தராது. அது மட்டும் இல்லாம நீ உன்னுடைய ஓன் பாத்துல தான் போய் சண்டை போட்டுக்கணும், மற்றவங்களை நீ வந்து கொல்லவும் செய்யணும்.
உன்னுடைய ஃபியூச்சர் அது எப்படி இருக்கும்னு எனக்கு வந்து தெரியாது. ஆனா இன்னொரு விஷயம், உனக்கு இதுல எந்த ஒரு லிமிட்டுமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி ஹோலி அக்னேஸ் நம்ம கீரா பார்த்து சொல்ல, அங்க உள்ள ஒரு பொண்ணு என்ன சொல்றா, இதுல என்ன வந்து 2 சாய்ஸ் அவர் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சாய்ஸ தான் வந்து சூஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்ல, பக்கத்துல இருக்க பொண்ணும் சொல்றான், நானா இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ தான் சூஸ் பண்ணுவேன். அதுல தான் நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றான். பக்கத்துல இருக்கவன் சொல்றான், அப்படி அவர் அத வந்து சூஸ் பண்ணாருன்னா, அவரால இதுக்கு மேல ஸ்ட்ராங்கே ஆக முடியாதே அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் சொல்ல, ஹீரோ அவனுடைய மனசுக்குள்ள வந்து யோசிக்கிறான். ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல நமக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. ஆனா என்னுடைய ஃப்ரீடம் அது வந்து பறி போயிரும். அது மட்டும் இல்லாம நெறைய சீக்ரெட்ட நான் எனக்குள்ளயே வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம கிரேட் செயின்ட் கிங் அவங்க எல்லாருமே என்ன வந்து எப்பயுமே வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னால எதையுமே வந்து பண்ண முடியாது. ஆனா செகண்ட் சாய்ஸ்ல எனக்கு அப்படி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்துட்டு நெறைய ரிசோர்ஸ் வந்து அதுல வந்து லாஸ் ஆகுது. ஆனா எனக்கு தான் ரிசோர்ஸ பத்தி வந்து கவல கிடையாதே. எனக்கு ரிசோர்ஸ்க்கு தர்றதுக்கு தான் மாஸ்டரும், ஹூவாஸ்டரும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ளேயே வில்லத்தனமா சிரிச்சுட்டு, நான் செகண்ட் சாய்ஸே வந்து சூஸ் பண்றேன். என் கையில என்னோட ஸ்வாட் இருக்கிற வரை எனக்கு எத பத்தியுமே வந்து பயமே கிடையாது. எனக்கு தேவையானத அத நானே வந்து எடுத்துக்கிருவேன். என்னோட வழியில யாருனாலும் ஒருத்தவங்க வந்து குறுக்கால வந்தாங்க அப்படின்னா, நான் அவங்கள வந்து டிஸ்ட்ராய் பண்ணிருவேன். அவங்கள நான் வந்து கொன்னுடுவேன். என்னோட வழியில யாரும் வரக்கூடாது. நீ வந்து ஷியூரா தான் சொல்றியா? ஆமா, நான் வந்து ஷியூரா தான் சொல்றேன். அப்ப என்ன இந்த ஹோலிசன் இத முத்திரைய வந்து நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹோலி இக்னேஸ் நம்ம ஹீரோ கையில தரேன். அங்க உள்ள பீப்பிள் ஹோலிசன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவரு அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்துல இருக்க எல்லா பீப்பிளும் வந்து கத்திட்டு இருக்காங்க. ஹோலிசன் அனௌன்ஸ்மென்ட்ல நான் வந்து உங்களுக்கெல்லாம் ஒண்ணும் சொல்லணும். மத்த தேசத்துல இருந்து வந்திருக்கவங்க, அப்புறம் பிரிமோடியல் ஃபேமிலிஸ், கிரேட்டான செக்டர்ஸ் அந்த எல்லா பேருக்கும் இந்த தாய்சு பீக்ல ஒரு டிஸ்கஷன் வந்து நடக்க போகுது. நான் எல்லாரும் உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஹோலி இக்னஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ட விட, "ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஹோலி மாஸ்டர்" அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அப்படின்னு சொல்லி இருமிட்டு, "ஆமா சொல்லு" அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹோலி இக்னஸ பார்த்து கேட்க, "ஹோலி மாஸ்டர் ஹூவா தான்யாவோ பீக்க சேர்ந்தவங்க. அவங்க வந்து இன்னும் சிங்கிளா தான் இருக்காங்க. ஹோலி மாஸ்டர் நினைச்சா அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நீ வந்து என்ன சொல்ற? நான் வந்து அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? யாரு கூட? அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து கேட்க, ஹீரோ அவனவே கை நீட்டுறான். என்னது நீ அவள கல்யாணம் பண்ண விரும்புறியா? அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஆமா. நான் அவள வந்து கல்யாணம் பண்ணணும்னு வந்து விரும்புறேன். எனக்கு அவள வந்து பிடிச்சிருக்கு. ஆமா, அவகிட்ட இருந்து எந்த பார்ட் உனக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கலாமா? அவ வந்து ஜென்டிலா நடந்துக்கிறா, ரொம்ப கைண்டா இருக்கா, அப்புறம் தாட்ஃபுல்லா இருக்கா, அப்புறம் ரொம்ப மெச்சூரிட்டியா நடந்துக்கிறா, ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒவ்வொன்னா அடுக்க, போதும் போதும் நிறுத்து. நான் வந்து இத வந்து டிசைட் பண்ண முடியாது. அது அவளுடைய ஓன் விருப்பம். ஹெல்டர் ஹூவா இதுக்கு வந்து ஒத்துக்கிட்டா அப்படின்னா, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நானே உங்க 2 பேருடைய கல்யாணத்த வந்து நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோலி எனக்கு ஹீரோ பார்த்து சொல்ல, நீங்க உண்மையாவேவா சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சந்தோஷத்துல இருந்து சிரிக்கிறான். ஹீரோக்கு வந்து சிஸ்டம் வந்து எப்பயுமே சொல்லும்ல, ஹீரோடைய ஹார்ட் அது வந்து மனசுக்குள்ள வந்து சிரிக்குது. ஆமா, நீ சிரிக்கிறத பார்த்தா வெளியில வந்து காமிச்சு குடுத்துருவ போலயே நீ நடிக்கிறேன்னு சொல்லி, நான் சிரிக்காத நேரத்துல நீ வந்து சிரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனுடைய சிஸ்டத்த பார்த்து கத்திட்டு இருக்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது. ஹீரோ என்னடான்னா, ஹீரோக்கு ரிசோர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி, கிங் மேடி கூட நல்லா ஒண்ணா இருந்துட்டு, தேவைப்படுறப்பலாம் கிங் மேடிய யூஸ் பண்ணிக்கிட்டு, இன்னைக்கு என்னடான்னா, ஹூவா சிஸ்டர நான் வந்து கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வந்து நின்னுட்டு இருக்கான். கிங் மேடி இதுக்கு வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ்.